அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செல்வி செம்மீனில் சுவையான குடல் வறுவலும் குழம்பும் வச்சு காட்ட போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி நான் குடல் வறுவல் போட்டிருந்தப்ப நீங்கள் க்ளீன் பண்ணி எப்படிம்மா செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி க்ளீன் பண்ணியே செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்குடல் வந்து இது மணிக்குடல்னு சொல்லுவாங்க. இது நீட்டமாக வரும். அந்த காலத்தில் எங்கள் பாட்டி காலத்துலலாம் வந்து அப்படியே விளக்கு மாற்று குச்சி விட்டு திருப்பி போட்டு கழுவுவாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, நம்ம கடையிலேயே அப்படி சின்னதாக வெட்டி கொடுத்துருங்க அப்படின்னா அவங்களே 2 டைம் நம்மளுக்கு கழுவி கொடுப்பாங்க. நான் வந்து ஆட்டுக்குடலோட தோலும் நுரையீரலும் சேர்த்து 3 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். வாங்கி இது ஒரு 2 டைம் பச்சை தண்ணியில் நான் கழுவி ஒரு 4 டைம் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மேலே இருக்கிற தோலை வந்து சுடுதண்ணி வச்சு நம்ம எடுத்தோம்னா தனியாக வந்துடும். இந்த மாதிரி இப்போ சுடுதண்ணி வச்சு எடுத்துக்கலாம். சுடுதண்ணி வந்து நம்ம கை பெருக்கிற அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். அதுக்குள்ளே போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா அலசி விட்டு எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நாம் இப்படி உருவி எடுத்தோம்னாவே இது வந்துடும். பாருங்க இந்த மாதிரி. ஆனால் சூடு ஆறங்காட்டி நம்ம பண்ணணும். சூடு ஆறி போச்சுனாக்கா நம்மளுக்கு உருவினாலும் வராது. இப்போ மற்றது எல்லாமே அதேமாரி எடுத்துக்கலாம். இந்த மேல் தொழிலாம் நல்லா உரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு 2 டைம் நான் பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துருக்கிறேன். இந்த சிறுங்குடலும் இப்போ 4-5 டைம் நான் கழுவி எடுத்தாச்சு. இப்போ 2ஐயும் சேர்த்து சுடுதண்ணியில் ஒரு டைம் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வச்ச சுடுதண்ணி வந்து இது கூட ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ எதுக்கு நம்ம மறுபடியும் சுடுதண்ணி வச்சு கழுவுறோம்னாக்கா இந்த குடலோட வாடை வந்து வராமல் இருக்கிறது தான் மறுபடியும் சுடுதண்ணி வச்சு கழுவுறோம். இந்த மாதிரி நல்லா அலசி விட்டு எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணோன்னாக்கா பச்சை தண்ணியில் நம்ம கழுவிட்டு மட்டும் தாளிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. இந்த வாடை இல்லாமல் சுத்தமாக வரணும்னா இன்னொரு வாட்டி நம்ம சுடுதண்ணி வச்சு கழுவிக்கணும். அடுத்து இந்த நுரையீரலுமே சுடுதண்ணியில் போட்டு நான் 4-5 டைம் பச்சை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து நுரையீரல் போடாமல் செஞ்சுருப்பாங்க. நான் வந்து நுரையீரலும் அது கூட போட்டு தான் நம்ம குழம்பு வச்சு காட்ட போகிறேன். இப்போ கழுவி வச்ச நுரையீரல் இது கூட சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊட்டணும்னு வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு டைம் கழுவிட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே மஞ்சத்தூள் போட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டோம்னா அந்த குடலோட வாடை அந்த மாதிரிலாம் வராது. அதுக்கு தான் நம்ம மஞ்சத்தூள் போட்டு மெயினாக கழுவுறது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம். புளிஞ்சி நம்ம எவ்வளோ புளிஞ்சு எடுத்தாலும் இதில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நேரடியாக நம்ம சமைக்க ஆரம்பிச்சிக்கலாம். குடல் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 4 பட்டை, 4 லவங்கம் இது நல்லா பொடிஞ்சு வரட்டும். 1 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம கறி போட்டு வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் தாளிச்சோம்னாக்கா அது கறி வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குது குடல். அதனால் இதை முன்ன வதக்கலாம். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எதுக்காக முன்ன இதை தாளிக்கிறேன்னாக்கா அது குடல் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதுலேயே நம்ம போட்டு வணக்கணும்னாக்கா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் வந்து பச்சை வாசம் வரும். இது எண்ணெயில் வதக்கிட்டோம்னாக்கா அப்புறம் பச்சை வாசம் வராது. அதுக்காக தான் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணி பதமெல்லாம் போய் எண்ணெய் நல்லா மேலே வர அளவுக்கு வந்துருச்சு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 3 ஸ்பூனு. நான் வந்து வீட்லேயே அரைச்ச தூள், கடையில் வாங்கின தூள் இல்லை. இது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ அடுப்பு கம்மி பண்ணி விட்டு இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
மசாலாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி வந்து சின்ன சின்ன தக்காளி ஒரு 4 தக்காளி அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கறினா இறுக்கி புளிஞ்சோம்னாக்கா கறி சுத்தமாக வந்து தண்ணி வடிஞ்சு போயிடும். அதில் இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டோம்னாக்கா தண்ணி இழுக்கும். இப்போ இந்த குடலுங்கிறதுனால நம்ம எவ்வளோ இறுக்கி புளிஞ்சோம்னாலுமே அது தண்ணி பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இதை முன்ன தாளித்து விட்றேன். இப்போ மசாலா எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. பெருங்குடல், சிறுங்குடல், நுரையீரலெல்லாம் நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அந்த குடலில் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த தண்ணி நல்லா சுண்டுற வரையும் நம்ம வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து வைக்கலாம். தேங்காய் வந்து பெரிய தேங்காயிலேயே அரை மூடியும் பொட்டுக்கல்ல 2 ஸ்பூனும் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயும் சேர்த்து நல்லா கலக்கியாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குடல் வறுவல் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ இது கூடயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அப்படியே பெரட்டின மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் குடல் வறுவலும் குழம்பும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. குழம்பாவும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்கிறதுக்காக தண்ணி விட்றேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுவல் பண்ணிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் குக்கர் வந்து விசில் போகிறதுக்காக ஆற விட்டுருக்குறேன். திறந்துக்கலாம். குக்கர் மூடி திறந்தோம்னாக்கா கொஞ்சம் பச்சை வாசம் வர மாரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டு அப்புறமே குழம்பு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு தனியாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு நம்ம தனியாக எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு குழம்பு தேவைன்னாக்கா வறுவலாக பண்ணிக்கிறோம்னா கொஞ்சமாக நம்ம மசாலா போட்டு வறுவல் கூட பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு குழம்பும் தேவைப்படுது, வறுவலும் எடுத்து ஆளுக்கு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்ற மாதிரி வந்துடும். இப்போ குழம்பெல்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சமாக நம்மளுக்கு குழம்போட இருந்தால் தான் வறுவல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம குழம்புக்கு சேர்த்துணும் இல்லைங்களா, அந்த மசாலாவே சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டி அளவுக்கு தூவி விட்டுக்கலாம். கரம் மசாலா, ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்தமாரி இந்த குடல் வறுவலை பொறுத்தவரையும் இந்தமாரி சதன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம விட்டோம்னா ஓரளவுக்கு சுண்டிக்கும் குழம்பு. கொஞ்சமாக ஒரு சிட்டி அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வறுவலுங்கும்போது கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சிங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்தமாரி கொஞ்சம் சதன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ குடல் வறுவலும் தயாராகிடுச்சு, குடல் குழம்பும் தயாராகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.